அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி எப்படியாவது வீடியோ எடுக்கணும்னு எடுத்துட்டேன். இன்றைக்கும் மார்னிங் ரொம்ப பிஸி. அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதால இன்றைக்கி சீக்கிரமாகவே வெளியில் போகிற வேலையாக இருந்தது. ஸோ நானும் அம்மாவும் மார்னிங்கே கிளம்பிட்டோம். டிஃபன் எதுவுமே செய்ய முடியல. சரி ஹோட்டல்லே சாப்பிட்டுடலாம்னு சொல்லி இன்றைக்கி வெளியிலே சாப்பிட்டுட்டோம். மசால் தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் வெளியில் ஹோட்டலில் மசால் தோசை ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். மசால் தோசை டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு. பட் தண்ணி தாகம் எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கானான்னு சொல்லுங்கள். எப்போவுமே வெளியில் மசால் தோசை சாப்பிடும்போது ஒரே தண்ணி தாகமாகவே இருக்கும். தண்ணி குடிச்சிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அப்புறம் வரும்போது லஞ்சுக்காக ஏதாவது மார்க்கெட் வாங்கிட்டு வந்துடலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ ஃபிஷ் எடுக்கலான்னு இருந்தேன். ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. ஸோ கவலை மீன் வாங்கிக்கிட்டேன். கவலை மீன் வாங்கிக்கிட்டு கருணக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு ஆக்கிடலான்னு சொல்லி புளிக்குழம்பு போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. கொஞ்சம் கூடவே கத்திரிக்காய் வாங்கிட்டேன். எண்ணெய் கத்திரிக்காய் வச்சிடலான்னு. ஸோ இன்றைக்கான லஞ்சுக்கு எல்லாமே வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம். போகும்போதே நான் மார்னிங் துணியை வாஷிங் மிஷினில் போட்டு வச்சுட்டு தான் ஊற வச்சுட்டு போனேன். ஸோ வரும்போது அதுவும் முடிஞ்சிச்சு வேலை. துணியும் காய போட்டாச்சு. இன்றைக்கி இதே மாதிரி தான் போச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக வெளியில் போகிற வேலை இருக்கிறதுனால எப்போவுமே வீட்டு வேலை கொஞ்சம் டிலே தான் ஆகும். ஸோ என்ன பண்ணுறது, வீட்டு வேலை எப்போவுமே செஞ்சுட்டே இருக்கலாம். ஸோ சில டைம் வெளியில் போகிற வேலை இருக்கும்போது நம்ம இதையும் மெயின்டைன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சீக்கிரமாக வேலையை முடிச்சிடணும். ஸோ இன்றைக்கான டே எனக்கு இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.